ஆண்டவர் யாருக்கு இறங்குறாரோ இல்லையோ ஒன்று சொல்கிறேன் கவனிங்க. நீ கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா உடனே ஆண்டவர் இறங்கிடுவார். அடிக்கடி அந்த செய்தியில் சொல்லுவேன். ஆகார் பேர்செபான்ற வனாந்திரத்தில் அவர் சத்தமிட்டு அழுதார். ஒரு பெரிய ஜெபம் செய்ததாகவோ ஆண்டவரை துதித்ததாகவோ அங்கே இல்லை. சத்தமிட்டு அழுதார். உடனே ஆண்டவர் இறங்கி வந்தார். உடனே அவருக்கு ஒரு நீரூற்றை திறந்தார். அவள் தாகத்தை தீர்த்தார். அவனையும் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி அந்த இஸ்மவேலை பெரிய ஜாதியாய் மாற்றினார். நம் அங்கலாய்ப்பை கேட்கிற தேவன் இன்றைக்கு ஏதோ காரியங்களை குறித்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, உன் அங்கலாய்ப்பை கேட்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உன் கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா 38:3 வாசிக்கிறோம். உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து என்று சொல்லி தீர்க்கதரிசியின் மூலியமாக சொல்லப்பட்ட உடனே அவன் மிகவும் அழுதான். என்ன சொல்லி அழுகிறான்? நான் எவ்வளோ உண்மையாக இருந்தோம்ப்பா. உண்மையாக இருந்தவங்க கண்ணீர் இட்டுட்டா இன்னும் இறங்குவார் ஆண்டவர். கர்த்தருக்கு உண்மையாக இருங்க.